فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது. வார்த்தைகளில் மிகச்சிறந்த வார்த்தை வல்லவன் ரஹ்மானுடைய வார்த்தைகள் என்றும், வழிகாட்டுதல்களில் மிகச்சிறந்த வழிகாட்டுதல் நேரான நேர்த்தியான வழிகாட்டுதல் இறுதி தூதர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்த நேரான நேர்த்தியான வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தில் மனிதர்களினுடைய கற்பனையினால் மனிதர்களினுடைய சிந்தனையினால் இந்த மார்க்கத்திற்குள் நுழைவிக்கப்பட்ட அனைத்து நூதன கிரிகைகளும் அனைத்து புது வழிபாடு கொள்கைகளும் வித்ஆக்கள் என்று ஒவ்வொரு விதத்துக்களும் வழிகேடுகள் யாவும் கொடூரமாக சுட்டரிக்கின்ற படுபயங்கரமான நரகின் பக்கம் கொண்டு சேர்த்துவிடும் என்ற இஸ்லாத்தின் அடிப்படையான ஒரு செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் உரை நிகழ்த்துகிறார்களோ அந்த நேரத்திலெல்லாம் தங்களினுடைய உரையின் ஆரம்பத்தில் சொன்ன செய்தியை என் உரையின் துவக்கத்தில் உங்கள் மத்தியில் உரைத்துக் கொண்டவனாக. அன்பார்ந்த சகோதரிகளே, அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய மாபெரும் அருளினால்தான் நாமெல்லாம் தொழுகையாளிகளாக இந்த இடத்திலே ஒன்று குழுமி இருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே தொழுகையாளிகளே உங்களைத்தான் என்ற தலைப்பண்களால் ஒரு சில செய்திகளை உங்கள் மத்தியில் பேசிக்கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும் என கருதுகிறேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ரத்து ஐனி பிஸ்ஸலா என்றார்கள். என்னுடைய கண் குளிர்ச்சி என்பது தொழுகையில் தான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதரினுடைய சந்தோஷம், அல்லாஹ்வின் தூதருக்கு இந்த உலகத்தில் ஏற்பட்ட துக்கங்கள் கவலைகள் இன்னோரென்ன பிரச்சனைகளின் பொழுதெல்லாம் அல்லாஹ்வின் தூதருக்கு கண் குளிர்ச்சி தருகின்ற ஒரு இபாதத்தாக, இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் தூதர் நிம்மதியை தேடுகின்ற ஒரு இபாதத்தாக இந்த தொழுகையைத்தான் வைத்திருந்தார்கள். நானும் நீங்களும் சிந்திக்கிற செய்தி என்னவென்றால், நமக்கு ஒரு பிரச்சனை வருகிற நேரத்திலெல்லாம் தொழுகையாளிகளாக அந்த பிரச்சனைக்கு தீர்வை தேடினோமா, அல்லது தொழுகையின் மூலம்தான் நாங்கள் நிம்மதியை எதிர்பார்க்கின்றோமா, தொழுகையால் எதையும் சாதிக்கலாம் என்ற உணர்வுடன் நாங்கள் இருக்கின்றோமா, அல்லது வெறுமனே இந்த உலகத்தில் நாம் தொழுகையாளிகள் என்று பிறரால் பேசப்பட வேண்டும் என்பதற்காக வந்து உட்கார்ந்து விட்டு தொழுதுவிட்டு செல்லுகின்றோமா என்பன போன்ற கேள்விகளை நமக்குள் நாங்கள் எழுப்பிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரிகளே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்புகிறார்கள். நாட்டு பிரச்சனை நடக்கிற நேரம், இந்த தீனுல் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்புகளை விடுக்கிற நேரம் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு செய்தியை சொன்னார்கள். நீங்கள் சென்று அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்ற பிரச்சாரத்தை நீங்கள் செய்யுங்கள் என்றார்கள். அந்த பிரச்சாரத்தின் பொழுது அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்ற உணர்வோடு அந்த மக்கள் கலிமாவை மொழிந்தால் அடுத்த கட்டம் நீங்கள் செய்ய வேண்டியது தொழுகையை அந்த சமூகத்தின் மத்தியில் சொல்லுங்கள் என்றார்கள். தொழுகையை நீங்கள் கடைபிடியுங்கள் என்றார்கள். தொழுகையை பற்றி அச்சமூட்டுங்கள் என்றார்கள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் யார் தெரியுமா? நம்முடைய ஊர் என்ன தெரியுமா? நாங்கள் முஸ்லிம்கள். நம்முடைய பெயர் இஸ்லாமிய பெயர்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் முஸ்லிமா இல்லையா என்பதற்கு வேறறுத்து ஒற்றை வார்த்தையில் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யாரெல்லாம் தொழுகையாளிகளோ அவர்கள் முஸ்லிம்கள், யாருடைய வாழ்க்கையில் தொழுகை இல்லையோ அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிற அமைப்பில் அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தை பிரயோகங்கள் இருந்ததே. சகோதரிகளே, உங்கள் கணவன் தொழுதால், உங்கள் பிள்ளைகள் தொழுதால், உங்கள் வீட்டுக்குள் இருக்கின்ற நபர்கள் தொழுதால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பார்வையில் நாமெல்லாம் முஸ்லிம்கள். நாம் எப்படி வந்திருக்கிறோம்
தொழாதவர்களினுடைய சத்தங்கள் உயர்கிற அந்த சபையை பார்க்கிற நேரத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்ற வார்த்தையை தவிர எதையும் நாங்கள் உள்ளத்துக்குள் சொல்லுவது கிடையாது சகோதரிகளே. அந்த அளவு தூரம் இந்த தொழுகையின் யதார்த்தத்தை, முக்கியத்துவத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆனில் எக்கச்சக்கமான இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஅகீமுஸ் ஸலாத், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொன்னார்கள். நம்முடைய வாழ்க்கையில் பேணுதலான தொழுகை இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. நாங்கள் தொழுகிறோம், தொழுகை கடமை என்ற உணர்வோடு நாங்கள் தொழுகிறோம். அன்பார்ந்த தாய்மார்களே, பாங்கோசை கேட்கிற நேரம் வீட்டுக்குள் இருக்கின்ற வேலைகளை எல்லாவற்றையும் முடித்துவிட்டு நேரம் கிடைக்கிற நேரத்தில் தொழுகிற தாய்மார்களா நீங்கள், அல்லது பாங்கோசை சொல்லுகிற நேரத்தில் நேரத்தை ஒதுக்கி தொழுகிற தாய்மார்களா நீங்கள்? பாங்கோசை கேட்கிறது, வேலை வெட்டிகள் எல்லாம் அப்புறம் வைத்துவிட்டு தொழுகைக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற தாய்மார்களா, அல்லது எல்லா வேலை வெட்டிகளையும் முடித்துவிட்டு தொழுகின்ற தாய்மார்களா? ஒரு திருமண வீடு வந்தால் சுப்ஹானல்லாஹ் தொழுகையே இல்லை சகோதரிகளே. விளையாட்டு போட்டியாம், பாடசாலைக்குள் நடைபெறுகிறதாம், துஹருக்கும் அசருக்கும் பாங்கோசை கேட்கிற நேரம் ஒரு இஸ்லாமிய பாடசாலை, முழுக்க முழுக்க மாணவர்கள் இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள், கற்பிப்பவர்கள் ஆசிரியர்கள் முழுக்க இஸ்லாமியர்கள். எங்கப்பா தொழுகையினுடைய முக்கியத்துவம்? இல்லையே. எப்படி மாணவர்களிடம் பண்பாட்டை நாங்கள் எதிர்பார்ப்பது? ஆசிரியர்கள் தொழுகையை தொட வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் விளையாட்டு போட்டி என்று தொழுகையை தொழுதார்களா? திருமண வீடு என்றால் திருமணத்தை நடத்துகின்ற அந்த வீட்டுக்குரியவர்களுக்கு தொழுகை கடமை இல்லையா? பள்ளிக்குள் என்ன வர நிகழ்ச்சி நடந்தாலும், என்னதான் இஃப்தார் நிகழ்வுகள் நடந்தாலும், வேலை வெட்டிகளை சொல்லி நாங்கள் தொடவில்லை, அதுதான் தாமதம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடம் தொழுகையை சொல்லி தப்பிக்க முடியுமா? யுத்த களத்தில் அல்லாஹ்வின் தூதரனுடைய வழிகாட்டுதலை பார்க்கிறோம். ஒரு சமுதாயம் அம்போடும் ஈட்டியோடும் வாளோடும் எதிர்த்து வருகிற நேரம் பாங்கோசை கேட்கிறதா? தொழுகை நேரமா? ஒரு சஃபிலே ஒரு அணியினர் தொழ வேண்டும், மறு அணியினர் எதிர்த்து போராட வேண்டும் என்று காட்டிய மார்க்கம். அப்படி இருக்க நம்முடைய தொழுகையாளிகள் எங்கே? அன்பார்ந்த சகோதரர்களே, பொருளாதாரத்தை மையப்படுத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடம் இந்த நோன்பை காரணம் காட்ட முடியுமா? நாங்கள் கூலி தொழிலாளிகள், அதனால் நோன்பு நோக்கவில்லை. நாங்கள் கூலி தொழிலாளிகள், அதனால் நாங்கள் ஐங்கால தொழுகையை தொழவில்லை. நாங்கள் இரவு நேரத்திலே வேளாண்மை காவலுக்கு செல்லுகிறோம், அதனால் ஐங்கால தொழுகையை தொழவில்லை. நாங்கள் பகல் முழுக்க உழைப்பதனால் நோன்பு நோக்கவில்லை. அல்லாஹ் அங்கீகரிப்பானா? இந்த சாட்டுகள் முழுக்க ரப்புல் ஆலமீனால் அங்கீகரிக்கப்படாது. தொழுகையாளிகளாக உங்கள் கணவனை மாற்றுவதற்கான உங்களுடைய முயற்சி என்ன? தொழுகையாளிகளாக உங்களுடைய பிள்ளைகளை மாற்றுவதற்கான உங்களுடைய முயற்சி என்ன? முழுக்க முழுக்க கஞ்சாவோடும் குடுவோடும் அபினோடும் பீடியோடும் சிகரெட்டோடும் இந்த கிராமத்தை நாசப்படுத்துகின்ற உங்களுடைய பிள்ளைகளாக கூட இருக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரிகளே, தாய்மார்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லி காண்பிக்கின்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். இன்ன ஸலா, நிச்சயமாக தொழுகை என்பது தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான வெறுக்கத்தக்க செயல்பாடுகளிலிருந்து தொழுகை காப்பாற்றும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். உங்கள் பிள்ளைகளை தொழுகையாளிகளாக நீங்கள் மாற்றுகிற பொழுது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒட்டி கொண்டிருக்கின்ற மானக்கேடான செயல்பாடுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அகற்றுவான். சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, உள்ளத்தை மாற்றுகின்ற அதிகாரம் ரப்பல் ஆலமீனுடைய கரத்தில் இருக்கிறது. உள்ளத்தை தூய்மைப்படுத்துகின்ற அதிகாரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கரத்தில் இருக்கிறது. முயற்சிக்க வேண்டும் என்கிற பகுதியை சொல்லுகிறேன். வீட்டுக்குள் சண்டை வந்தது, டிவி இல்லை, ஃப்ரிட்ஜ் இல்லை, வீட்டுக்குள் இருக்கின்ற இன்னொரு என்ன தளபாடங்கள் இல்லை, சமைப்பதற்கான அந்த ரைஸ் குக்கர் இல்லை, கபட் இல்லை, கட்டில் இல்லை, எல்லாவற்றுக்கும் சண்டை பிடித்த தாய்மார்களே, உங்களுடைய கணவன் தொழவில்லை என்று சண்டை பிடித்த நாள் இருக்கிறதா? உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றுக்கும் நீங்கள் சண்டை போட்டீர்கள், சண்டை போடுகிறீர்கள். ரப்புல் ஆலமீன் தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான். அந்த தொழுகையை நீங்கள்
நீங்கள் தொழாதிருக்கிற பொழுது நான் ஒரு காஃபிரோடு வாழுகிறேன் என்ற உணர்வு எனக்கு வருகிறது. நீங்கள் உழைத்து தருகின்ற அந்த பணம் ஒரு காஃபிரின் கரத்தால் தரப்படுகிறதோ என்ற உணர்வு எனக்குள் வருகிறது. நீங்கள் பாசத்தோடு பிள்ளைக்கு ஊட்டுகின்ற அந்த கவல உணவு, என்னுடைய கணவர் என் பிள்ளைக்கு ஊட்டுகிறார், இது ஒரு அல்லாஹ்வின் தூதரினுடைய அந்த வழிகாட்டுதலில் நின்ற உணவா? சிந்தித்தீர்களா? சண்டை போட்டீர்களா? உலகத்தில் உள்ள எல்லாவற்றுக்கும் சண்டை போட்ட நீங்கள் தொழுகையை கைவிட்டு விட்டான் என்று பிள்ளையோடு சண்டை போட்ட நாள் இருக்கிறதா? அன்பு தாய்மார்களே, அன்பு சகோதரிகளே, நிதானமாக சிந்தியுங்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் ஒரு சம்பாஷணை, ஒரு வரலாறை சொல்லுகிறான். சுவனவாதிகள் நரகவாதிகளை பார்த்து பேசுவார்களாம். என்னப்பா, சொர்க்கத்துல, இன்பத்துல, நறுமணத்துல, நிம்மதியில, ரப்புல் ஆலமீனை கண்ணூடாக பார்த்த சந்தோஷத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தூதரினுடைய அந்த ஹவுலுல் கௌசர் என்ற நீர் தடாகத்தில் நீர் அருந்திவிட்டு நிம்மதியோடு சுவனத்தில் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கின்றான் என்ற உணர்வோடு அந்த அடியார்கள் சுவனத்தில் சுற்றித் திரிகிற நேரத்தில் நரகவாதிகளை பார்த்து கேட்பார்களாம், என்னப்பா நரகத்தில் வெந்து கரிந்து சாம்பலாகி கொண்டிருக்கிறீர்களே, என்ன காரணம்? நரகவாதிகள் சொல்லுவார்களாம், காலூ லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழாதவர்களாக இருந்தோம். அன்பு தாய்மார்களே, நரகவாதிகள் என்ன சொல்லுவார்கள்? நாங்கள் தொழாதவர்களாக இருந்தோம். அப்ப இந்த உலகத்தில் தொழாதவர்களுடைய நிலை என்ன என்பதை சிந்தியுங்கள். உங்கள் கணவனை, உங்கள் பிள்ளைகளை ஃபஜ்ர் தொழுகைக்கு, சுபஹ் தொழுகைக்கு அனுப்புகின்ற தாய்மார்களாக நீங்கள் மாறுங்கள். பக்குவத்தையும் பண்பாட்டையும் நீங்கள் உங்களுடைய வீட்டுக்குள் கொண்டு வாருங்கள். அடம் பிடிக்கிற நேரத்தில் எல்லாம் தொழுது விட்டு வா, இந்த காரியத்தை நான் செய்து தருகிறேன் என்று வார்த்தை சொல்லுகின்ற தாய்மார்களாக மாறுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அச்ச உணர்வை ஊட்டுங்கள். அன்பு தாய்மார்களே, அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த தொழுகைக்கு ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிற மகத்துவம் இருக்கிறது. ஏனைய இபாதத்துகளோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் தொழுது விட்டு தொழுத இடத்திலேயே இருக்கிறான் என்றால், தொழுத இடத்திலேயே அந்த அடியான் இருக்கிறார் என்றால் அவருக்காக வானவர்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். தொழுத இடத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம் என்றால் நமக்கான பிரார்த்தனையை வானவர்கள் செய்கிறார்கள். வானவர்களுடைய பிரார்த்தனையை ரப்புல் ஆலமீன் அங்கீகரிப்பான். தொழுத இடத்தில் இருக்கின்ற அந்த தொழுகையாளிக்கு அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதி. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒரு அடியான் வருகிறார், சுன்னத்தான தொழுகையை தொழுகிறார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சுன்னத்தான தொழுகையை தொழுதுவிட்டு பரவான தொழுகையை எதிர்பார்த்து இருக்கிறார். 7:32க்கு வாங்கு, நாங்கள் நேர காலத்தோடு வருகிறோம். சுன்னத்தை தொழுதுவிட்டு 8 மணி அளவிலே இஷா, 7:35 7:40க்கு நாங்கள் தொழுதுட்டோம் வைங்க. இஷா தொழுகையை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் வைங்க. அந்த 20 நிமிடங்களும் ரப்புல் ஆலமீனுடைய பார்வையில் அடியான் தொழுத நன்மையைத்தான் அல்லாஹ் வழங்குவான். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், தொழுகையை எதிர்பார்த்திருக்கும் காலம் முழுக்க அல்லாஹ் தொழுத நன்மையை வழங்குவான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். நாம் சிந்திக்க வேண்டும் சகோதரிகளை, தாய்மார்களே. பள்ளிக்குள் உட்காருகிறோம் என்றால், சுன்னத்து தொழுதுவிட்டு தொழுகையை எதிர்பார்த்திருக்கிறோம் என்றால் தொழுத நன்மையை அல்லாஹ் தருகிறான் என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். என்னுடைய தொழுகையில் இறையச்சம் வர வேண்டும். என்னுடைய தொழுகையில் பேணுதல் வர வேண்டும். என்னுடைய தொழுகையில் சிந்தனை தடமாற்றங்கள் வரக்கூடாது. இப்படி சிந்தியுங்கள். இறுதியாக அன்பு தாய்மார்களே, அன்பார்ந்த சகோதரிகளே, நாங்கள் வருகிறோம், தொழுகிறோம், தொழுதுவிட்டு செல்லுகிறோம். ஆனால் இந்த தொழுகைக்கு இருக்கின்ற அந்த நன்மையினுடைய அளவீடு அல்லது தொழுகைக்கு அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அற்புதமான நன்மைகள் நிறைந்த நபிமொழி நமக்கு தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், விண்ணுலக பயணத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரடியாக கொடுத்த இபாதத்து தான் இந்த தொழுகை. விண்ணுலக பயணத்தில் அல்லாஹ்வின் தூதர் பெற்றுக்கொண்ட இபாதத் இந்த தொழுகை. இந்த தொழுகையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலகத்தில் பெறுகிற பொழுது அல்லாஹ் 50 நேர தொழுகையாக கொடுக்கிறான். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் உங்களுடைய சமுதாயத்துக்கு கடமையாக்கப்பட்ட தொழுகையினுடைய நேரம் 50 சகோதரிகளே, 50 தொழ முடியுமா?
5 நேர தொழுகை. அதுல கியாமுல் லைல் மிகச் சுருக்கமாக நம்முடைய பள்ளியில் தான் தொழப்படுகிறது என்ற உணர்வு வருகிறது. இரவு நேர தொழுகை 1 மணித்தியாலம் தொழுது விட்டு கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, தாங்கேலா, கழுத்து வலிக்குது, சாஞ்சிட்டு இருக்கணும் உணர்வு வருதா? 50 நேர தொழுகை அல்லாஹ் தந்திருந்தால் 50 நேர தொழுகை அல்லாஹ் தந்திருந்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரபு தெரிவிக்காமல் தொழுகையை எடுத்து வருகிறார்கள். வருகிற நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறுக்கறுக்கிறார்கள். அல்லாஹ்விடம் சென்றீர்கள், உங்களுக்கு எதை கடமையாக்கினான்? ரசூலுல்லாஹ்க்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது நபிக்கும் மூசா நபிக்கும் இடையிலான சம்பாஷணை, விண்ணுலகம் பயணம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ் உங்களுக்கு எதை கடமையாக்கினார்? ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், தொழுகையை கடமையாக்கினார். எத்தனை நேர தொழுகை? 50 நேர தொழுகை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நம்மட சமூகத்தை விளங்கின செய்தியை பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய சமுதாயம் 50 நேர தொழுகையை தொழ சக்தி பெற மாட்டார்கள். மூசா நபி அல்லாஹ் அருள் செய்த நபி, அல்லாஹ் அருள் செய்த நபி சகோதரிகள். ரசூலுல்லாஹ் அப்ப மூசா நபியே ஒரு ஐடியா சொல்லுகிறார் முகமது நபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்க்கு ஐடியா சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்ட்ட திருப்பி போய் இந்த தொழுகையை குறைக்கும்படி சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடம் செல்லுகிறார்கள், அல்லாஹ் குறைத்து கொடுக்கிறான். மீண்டும் மூசா நபியை சந்திக்கிறார்கள். எத்தனை நேர தொழுகை? இப்படி மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ்விடம் அனுப்புகிறார்கள். 2வது தடவையும் தொழுகை குறைத்து கொடுக்கப்படுகிறது. 3வது தடவையும் தொழுகை குறைத்து கொடுக்கப்படுகிறது. குறைத்து கொடுக்கப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு செய்தியை சொல்லுகிறான் ரசூலுல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய சொல்லில் எந்த மாற்றமும் ஏற்படுவது கிடையாது. என் சொல்லில் எந்த மாற்றமும் ஏற்படுவது கிடையாது. 5 நேர தொழுகை என்பது உங்களுக்கு 50 நேர தொழுகையாக தரப்படும். அப்படின்னு சொன்னால் நாங்க ஒரு நாளில் தொழுகிற 5 நேர தொழுகை ரப்புல் ஆலமீனுடைய பார்வையில் எப்படி தெரியுமா? நன்மை தருகிற நேரம் 50 நேர தொழுகையை அடியான் தொழுக நன்மை அல்லாஹ் தருவான். 5 நேரம் தொழுகிறோம், ரப்புல் ஆலமீன் தருகிற நன்மையின் அளவீடு என்ன தெரியுமா? அடியான் 50 நேரம் தொழுத நன்மையை தருவானாம். சுப்ஹானல்லாஹ். தவற விடலாமா? வீட்டுக்குள் பாங்கோசை கேட்கிற நேரம் தொழுகையை தவற விடாதீர்கள் சகோதரிகளே, தாய்மார்களே. இறுதியாக இந்த உலகத்தில் ஒரு இஸ்லாமிய பெயரோடு இருக்கின்றவன் முஸ்லிமா இல்லையா என்று தீர்மானிப்பது இந்த தொழுகைதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பார்வையில் இந்த தொழுகை தான் தீர்மானிக்கப்படும். கபரிலே வேதனை இல்லாத வாழ்வை தீர்மானிப்பது இந்த தொழுகை தான். மறுமையில் சுவனமா நரகமா என்று தீர்மானிப்பதில் முதலிடத்தை வகிப்பது இந்த தொழுகை தான். இந்த உலகத்தில் இஸ்லாமிய பெயரோடு இருக்கின்றவன் தொழுகையாளிகளாக இல்லாவிட்டால், பெயரிலே இஸ்லாம் தொழுகை இல்லை என்றால் யாருக்கு தெரியுமா? முதலாவது சிறுவர்கள். தொழுகை அல்லாஹ் அவர்களுக்கு கட்டாய கடமையாக்கல்ல. நம்மட பார்வையில தொழலன்னு சொன்னா அவங்க சின்ன பிள்ளை ஃபைல். அப்படி இல்லையா? 2வது மாதவிடாய் உள்ள பெண்கள் தொழுக அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் தொழக்கூடாது. 3வது யார் தெரியுமா? பைத்தியகாரன். நம்ம பார்வை என்னன்னு கேட்டா தொழலையா, இந்த 3ல உண்டா தான் அவன் இருக்கணும். அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டு ஈமானை நெஞ்சிலே சேகரித்து அல்லாஹ்வை பயந்து உங்களுடைய கணவர்களுக்கு இந்த தொழுகை சம்பந்தமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்ற சாலிகான பெண்களாக, தாய்மார்களாக உங்களை இந்த உலகத்தில் அல்லாஹ் வாழச் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாளை மறுமையில் சுவனத்தை எனக்கும் என்னுடைய குடும்பத்தினருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் வல்லவன் ரஹ்மான் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைய சிறப்புரையிலிருந்து ஒரு கேள்வி. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர்
தொழுகை மானக்கேடான அருவருக்கத்தக்க கெட்ட செயல்களிலிருந்து எங்களை பாதுகாக்கும் என்ற திருக்குர்ஆன் வசனம் எந்த அத்தியாயம் எத்தனாவது வசனத்தில் வருகின்றன என்பதை குறித்துக் கொள்வோம். மீண்டும் ஒரு முறை, இன்னஸ்ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை மானக்கேடான அருவருக்கத்தக்க கெட்ட செயல்களிலிருந்து எங்களை பாதுகாக்கும் என்ற குர்ஆன் வசனம் எத்தனையாவது அத்தியாயம் எத்தனாவது வசனத்தில் வருகின்றது என்பதை குறித்துக் கொள்ளவும். இரண்டாவது கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்களும் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்கள் நபி தோழர்களின் பெயர்களை குறிப்பிடவும்.